ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சக்திவேல் இருந்துட்டு அப்போதாவே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன வடிவு சொல்கிறேன், ஆத்தாவை எதுக்காக வீட்டை விட்டு துரத்தணும், நான் உடனே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலு பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது ரொம்ப அநியாயங்க. ஒரு பெரிய மனுஷரை நீங்கள் வீட்டை விட்டு துரத்தலாமா, அதுவும் உங்களை பெத்த தாய் தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் இருக்கிற கோவத்தில் அவங்கள கல்லை தூக்கி மண்டை மேலே போட்டு அவங்கள சாவடிச்சிருப்பேன். ஏதோ அவங்க என்னோட தாயை இருந்ததுனால தப்பிச்சு இப்போ வீட்டை விட்டு மட்டும் துரத்திருக்கேன். முதல்ல இங்கேருந்து போயிடு. நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றனோ அது எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல இங்கிருந்து போயிடடி அப்படின்னு கோவமாக சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம வடிவு இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, கோவத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு கூட தெரியாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நீ, இந்த விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது. கண்டிப்பாக அண்ணன் வந்தால் இதை விட மோசமான ஒரு முடிவை தான் எடுத்திருப்பாரு. நானா போய் அவங்கள வீட்டை விட்டு துரத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, அரசியமா எப்படிமா இருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அம்மாச்சி என்ன பேச போகிறீங்க சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம அப்பதான் இருந்துட்டு, எங்கள் பாரம்ப அரசி, குமார் எதுக்காக இந்த கல்யாணத்தை என்கிட்ட நிறுத்த சொன்னான் தெரியுமா, அவன் உன்னை மட்டும்தான் நினச்சிருக்கான், உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லி அழுதுகிட்டே இருந்தாமா. அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகலாம் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலை. எதுக்காகனா அவன் மனசில் எல்லாத்தையும் மறந்து வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பேச்சே எடுக்காமல் இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, அதனால மட்டும்தாம்மா. உன்னோட மனசில் ஏதாச்சும் அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மாச்சி, ஏற்கனவே என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேலும் கண்டிப்பாக அவங்கள ரெண்டு பேரையும் நான் படுத்த மாட்டாமாச்சி. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உன்னோட மனசுலேயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு நப்பாசை என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட மாட்டீங்களான்ற ஒரு நப்பாசையில் தான் இப்படியெல்லாம் கேட்டேன். என்னோட பேரன் இப்போ ரொம்ப திருந்திட்டான். அவனை நல்லவனை ஆக்குனது நீ தான் அரசி, நீ தான் அவனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிருக்க. அதனால தான் அரசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். அவன் உன்னை இப்போது ராணி மாதிரி பார்த்துப்பான், ராணியை விட அதிகமாகவே பார்த்துப்பான். அதனால தான் அரசி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு புரியுது. அவர் மேலே இருந்த கோபம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவை யோசித்து பார்த்தா அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அம்மாச்சி நான் எதுவுமே யோசிக்காமல் இருக்கேன். அதே மாதிரி அவரையும் யோசிக்காமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வடிவு வடிவு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள போகவும், நம்ம வடிவும் என்னங்க இங்க பாருங்க, உங்க தம்பி அத்தையை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அத்தை கோமதி வீட்டில் போயிட்டு இருக்காங்க. இப்போ அத்தையை எப்படிங்க நம்ம இங்க கூப்பிடுறது, அத்தையை நம்ம போய் கூப்பிட்டாலும் அத்தை வருவாங்களே என்னன்றதே டவுட்டு தாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன வடிவு சொல்ற நீ அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்துவேலு பயங்கர கோவமா ஷோபால உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம அதாவது முத்துவேல் போகிறாரு. போன உடனே சக்திவேல் கிட்ட, இங்கே பாரு சக்தி, எதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, குமாரோட கல்யாணத்தை நிறுத்தினது யாரு தெரியுமா, நம்ம ஆத்தா தான். அந்த ஆத்தா தான் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு குமாரை பற்றி என்னென்னமோ தப்பாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிற்க வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த குடும்பத்துக்கே அதாவது துரோகம் நினைக்கும் போது யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே வீட்டை விட்டு திறந்துனேன். நீ இருந்திருந்தா வேற முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே அவங்கள வீட்டை விட்டு துரத்தினேன். இங்க பாரு சக்தி, இப்படி ஒரு அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தது, எதுக்காக என்னோட அம்மாவை நீ வீட்டை விட்டு துரத்தின, அவங்களை வீட்டை விட்டு துரத்தினது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேச போறீங்களா, இங்க பாரு சக்தி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசல, அதே மாதிரி அவங்க பண்ணது நியாயப்படுத்தியும் பேசல, ஆனா நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. எப்படி என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சண்டை போடுவோம். இங்க பாருங்கண்ணே, நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க பொண்ணு வீட்டை விட்டு அதாவது ஓடி போயிட்டான். அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறதுக்காக நீங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த குடும்பத்தை எல்லாரையும்
எல்லாரையும் நடு வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலான்னு இருக்கீங்களா? இங்கே பாருங்கண்ணே, ஒட்டு மொத்த சொத்தையும் என்னோட பையன் மட்டும்தான் ஆளணும், என்னோட பையனுக்கு மட்டும்தான் இந்த எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன சக்தி, என்ன இதுக்காக தான் நீ இவ்வளோ நல்லா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? அதனால தான் அதாவது கோமதி வீட்டில் இருந்து யார் வந்தாலையும் இல்லை ஏன் பொண்ணு வந்தாலையும் உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? இங்கே பாரு சக்தி, அவங்க என்னதான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்தாலையும் சண்டை இருந்தாலையும் அவங்களுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குது, அவங்களுக்கு முழு உரிமையும் இந்த வீட்டில் இருக்குது. நீ அவங்கள இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே பயங்கர கோவம் வருது நம்ம சக்திவேலுக்கு. இங்கே பாருங்கண்ணே, இந்த இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எப்படி நான் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்? இங்கே பாருண்ணே, சொத்துல ஒத்த ரூபா கூட அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, நீ ஆத்தாவை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. முதல்ல போய் ஆத்தாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும், என்னால் முடியாதுண்ணே, கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். அவங்க என் பையனுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்கள போயிட்டு என்னால் வீட்டுக்கு கூப்பிடலாம் முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்தால் வரட்டும், வரா கட்டி போட்டோம், அவங்கள பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இங்கே பாரு சக்தி, ஆத்தா எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்லையா? ஆத்தா ரொம்ப பாவம். அதாவது ஆத்தா இதை பண்ணியிருக்கனா கண்டிப்பாக ஆத்தா பண்ணியிருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீ அதை பொறுமையாக ஆத்தா கிட்டே கேட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, ஆத்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி அவங்க கிட்டே போயிட்டு நான் இந்த விஷயத்த போய் கேட்க முடியும்? என்னால் கேட்கவே முடியாது. அதனால் அவங்கள வீட்டை விட்டு துரத்துனதாவே இருக்கட்டும், அவங்க மக வீட்டிலே இருந்து சந்தோஷமாக இருக்கட்டும், இங்கே அவங்க வர தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலு பயங்கர கோவத்துல நம்ம சக்திவேல அரைஞ்சிடுறாங்க. என்ன எதுக்காக என்ன அரைஞ்சிங்க? இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சக்தி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, போய் ஆத்தாவை கூட்டிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்கண்ணே, இந்த உலகமே தலைகீழா நின்றாலும் கண்டிப்பா நான் ஆத்தாவை கூட்டிட்டு வர மாட்டேன். அவங்க இந்த வீட்டுக்கு வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியே சக்தி, நீ இந்த வீட்டை விட்டு போ, நான் போய் என்னோட ஆத்தாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம முத்து இருந்துட்டு பாண்டியன் வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, ஆத்தா வெளியே வா ஆத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசு இருந்துட்டு, அம்மாச்சி இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்கள் பெரிய பையன் வந்திருக்காரு, வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அவங்க கூடயே போயிடுவீங்களா அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா அரசி, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இனிமேலும் அவங்க கிட்ட நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கவே மாட்டேன். நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. இனிமேல் என் பொண்ணு வீட்டில் இருந்து நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட எப்போ பாரு சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதனால இனிமே நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல் இருந்துட்டு ஆத்தாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து ஆத்தா, நம்ம அரசி, அதுக்கப்புறம் கோமதி, பாண்டியன், ராஜி, கதிர், சரவணன் எல்லாமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனேயே நம்ம முத்துவேல் பார்த்து, அதாவது முத்துவேலும் கத்திக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா போயிட்டு, இங்கே பாரியா முத்து, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேனியா, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை அந்த வீட்டை விட்டு துரத்துனீங்க. ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய மனுஷனுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 1000 அர்த்தம் இருக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆனால் எதுவுமே புரிஞ்சுக்காம என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் உன்னோட தம்பி. இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன். அதாவது எனக்கு வெக்கம், மான, ரோசம் ஏதாச்சும் இருந்தால் இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்கள் தம்பி சொல்லியிருக்கான். அதனால் அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாராத்தா, தம்பி பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, நீங்கள் வாங்க அத்தா வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசிக்கலாம், இங்கெல்லாம் வேண்டாத்தா, வா அத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு முத்தோ, என்னை நீ தப்பாக எடுத்துக்காத முத்தோ, நான் இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அந்த வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. என்னால் கடைசி காலத்தில் கூட சண்டையை பார்த்துக்கிட்டாலாம் இருக்க முடியாது. அதனால் என் மக வீட்டிலே இருந்து கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருந்துட்டு இந்த வீட்டிலே நான் செத்து போகிறேன்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆத்தா, என்ன ஆத்தா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆத்தா. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் ஆத்தா கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க ஆத்தா, ப்ளீஸ் ஆத்தா, இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோடு பேசவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இவ்வளோ நீங்கள் கூப்பிட்டோம் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறமும் எதுக்காக அவங்க கிட்ட நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கண்ணே, உங்கள் மரியாதையும் நம்ம கௌரவத்தையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் போய் உக்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வெத்தலை பார்க்க வைப்பாங்க, ஏதோ கோவத்தில் வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா அவங்க ஒரேடியாக வீட்டை விட்டு போயிடுவாங்களா? அவங்களுக்கு புத்தி இல்லையா? வீட்டுக்கு வந்து சேரணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாதா? அவங்களுக்கா என்ன இருந்தால் வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னா அங்கேயே இருக்கட்டும் விடுன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, இவ்வளோ தூரம் நீ பண்ணதே மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப எதுக்காக நீ பேசிக்கிட்டே இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சக்தி இருந்துட்டு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, ஆத்தாக்கு நீங்கள் ரொம்ப இடம் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் இப்படி கொடுக்கறதுனால தான் ஆத்தா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கண்ணே, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு கொஞ்ச நாளில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிரும். அதனால தான் இப்படி நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஆத்தாவை நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இனிமேல் நீ ஒரு வார்த்தை பேசினா கூட நீ எனக்கு தம்பியும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வாயை அப்படியே அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னதே நான் தான்ப்பா. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா. அதனால தான் அப்பத்தா கிட்ட சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன். அதனால தான் அப்பத்தா போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்பத்தா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்பத்தாவை வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு நம்ம சக்திவேல் கிட்ட சொல்லவும், இதை கேட்ட நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாரு குமார், என்ன குமார் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் தான் போய் ஆத்தா கிட்ட சொன்னேன். அப்பத்தா கிட்ட சொன்னதும் அப்பத்தா எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எதுக்காக விஷயமே தெரியாம இப்படி அப்பத்தாவை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே, அதுவும் வாய்க்கு வந்தபடி அப்பத்தாவை எப்படியெல்லாம் கேட்டீங்க நீங்க? அப்பத்தா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பத்தா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அதாவது நம்ம பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்திவேலே போயிட்டு, இங்கே பாருங்க அத்தா, நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் நான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன். குமாருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருக்கீங்க. இதுதான் நடந்திருக்கு. இதெல்லாம் தெரியாமல் உங்ககிட்ட நான் கோவப்பட்டு நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன் அத்தா, என்னை மன்னிச்சிருங்க அத்தா, வாங்க அத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அம்மாலாம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் வாய்க்கு வந்தபடி கேட்டு வீட்டை விட்டு துரத்துவீங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்து வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? என்னோட அம்மாவுக்கு சூடு சொரணை ரோஷன் எல்லாமே இருக்குது. என்னோட அம்மா இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க. யாராச்சும் என்னோட அம்மாவை திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம காந்திமதி இருந்துட்டு, கோமதி அவங்க 2 பேரும், இங்கே பாருமா, உன்னை எப்படியெல்லாம் நேற்று பேசினாங்க, அதுவும் இந்த அதாவது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட அருமை தெரியாதவங்க கிட்ட நீ இருக்கவே தேவையில்லம்மா, வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அம்மாக்கும் எங்களுக்கும் நடுவில் யாருமே வரக்கூடாது. இந்த மாதிரி பேசி அதாவது சண்டையை பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடாது. அதனால் என்னோட ஆத்தா கிட்ட நானே பேசிக்கிறேன். இங்கே பாருங்க அத்தா, கண்டவங்கலாம் வந்து இந்த பிரச்சனையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தா, எங்களை அசிங்கப்படுத்தாமல் முதல்ல வீட்டுக்கு வாங்க அத்தா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, நான் பண்ணது தப்பு தான் அத்தா, வாங்க அத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும், இங்கே பாரு சக்தி, நீங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும், நம்ம வடிவும் மாறியும் வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும்னு எங்களுக்கு புரியும் அத்தை. ஆனால் அது உங்களுக்கு பசங்களுக்கு புரியாது அத்தை. அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தேன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணது தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, இங்கே பாரு வடிவு மாறி, குமாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் தானே. நான் குமாரோட வாழ்க்கை நாசமாக போகணுன்னு எப்பயாவது நினச்சிருப்பேனா? அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எப்படியெல்லாம் பேசினா என்ன, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னமும் அந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்கக்கிட்ட எதுக்காகம்மா பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சக்திக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு,
இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, போதுமா உனக்கு, போதுமா உன்னோட அவசர புத்தியால் பாரு, நம்ம ஆத்தாவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதோ நம்ம ஆத்தாவை கொடுமைப்படுத்தி இத்தனை நாளாக நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாத்தியாடா, உன்னால் பாரு எவ்வளோ பெரிய அசிங்கம் நமக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு. உன்னோட அண்ணியும் சொன்னால, எதுக்காக உன்னோட அண்ணி சொன்னதை கூட நீ கேட்கல, அவ்வளோ கோவம் வருதா உனக்கு அப்படின்னு கோவமாக சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட வீட்டு முன்னாடி நின்று அதாவது கத்திக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, அவங்க 2 பேரும் ரொம்ப பாவம், என்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்கல்ல, இங்கே பாருமா, அவங்க கெஞ்சிட்டும் விடுமா, அவங்க உங்களை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினாங்க, அவ்வளோ அவங்க கஷ்டப்படட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவும் மாறியும் ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க தம்பி, உங்களால் அத்தை பாருங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அத்தை இல்லாமல் இந்த வீடு மாதிரி இல்லை, இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அத்தை வீட்டை விட்டு போனதுனால இந்த வீடே ஒரு சந்தோஷத்தை இழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து இருந்துட்டு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம சக்தி இருந்துட்டு போயிட்டு நம்ம முத்துவேல்கிட்ட, அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், ஏதோ ஆத்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருச்சுன்ற கோபத்தில் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆத்தாவை இந்த வீட்டுக்கு எப்படி நம்ம வர வைக்கிறது, ஆத்தா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் நாளைக்குள்ள ஆத்தா நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆத்தா உன்னால தானே வீட்டை விட்டு போச்சு, அதனால நீ போய் ஆத்தாவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வைக்கும் போது நான் என்னப்பா பண்ண முடியும், ஆத்தா எனக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், ஆனா உங்களுக்கே புரியலன்னா நான் என்ன பண்ணட்டும், இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதாவது காந்திமதி கிட்ட, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு இந்த வீட்டுல எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இருந்துக்கோங்க, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், அதாவது இந்த வீட்டில் இவங்களுக்காக தான் இருக்கோன்னு நினச்சாலாம் இருக்கக்கூடாது, உங்கள் மனசில் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சா மட்டும் இருங்க அத்தை, இல்லைனா 2 மனசெல்லாம் இந்த வீட்டில் இருக்க வேணாம், தன்னோட பசங்களோட நிலைமை என்ன ஆகிடுமோன்னு யோசிச்சா நீங்கள் இப்போவே அந்த வீட்டுக்கு போங்க அத்தை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், யாரும் என்னோட அம்மாவை இந்த வீட்டை விட்டு போகலாம் சொல்லாதீங்க, என்னோட அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, இங்கே பாருமா, நீ எந்த வீட்லேயும் அதாவது எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்களை நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் போக சொல்லலை, உங்கள் மனசில் எப்படியாவது கண்டிப்பாக உங்கள் பசங்களோட நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறதுனால இந்த வீட்டில் இருக்க தேவையில்லைன்னு சொன்னனே தவிர இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை அத்தை, நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம சரவணன் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்பா அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்கப்பா, விடுங்கப்பா, இங்கே பாருடா சரவணா, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன், என்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாவ, என்னை பற்றி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காளாவ, இங்கே பாரு, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போகிறத விட எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லவும், என்னப்பா நீங்களே இப்படியெல்லாம் பேசினா எப்படிப்பா, அப்பா அம்மா உங்ககிட்ட எத்தனையோ முறை வந்து உங்ககிட்ட பேசினாங்களா இல்லையா, ஆனால் நீங்கள் தான் அம்மாவை உதாசீனப்படுத்துனீங்க, அவங்க உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தானே உங்ககிட்ட பேசாமல் போனாங்க, இப்போது அம்மா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைப்பா, நீங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இப்போ இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம அம்மாச்சி பிரச்சனைக்கு வரலாம், அம்மாச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அம்மாச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்ப்பாரசி, உன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பாக உன்னோட அம்மா உங்களோட அம்மாச்சியை எப்படியாவது சந்தோஷப்படுத்திடுவாங்க, போய் என்னோட அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனை வராங்க. மீனை வந்த உடனே நம்ம அம்மாச்சி வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, அம்மாச்சி நீங்கள் எப்போ அம்மாச்சி வந்தீங்க வீட்டுக்கு, நீங்கள் வீட்டுக்கு வந்ததை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு,
இங்கே பாரு மீனா, என்னடி வாயடி, நல்லா இருக்கியா? எல்லாருக்கிட்டேயும் வாயடிச்சே நீ பொழைச்சிப்படி, வாய் இல்லைனா கண்டிப்பாக உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டி அப்படின்னு சொல்லவும் நம்ம மீனா இருந்துட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இவ ஒருத்தி தாம்மா கொஞ்சம் தெளிவாக எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆகிறா. இவ மட்டும் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. அதே மாதிரி இந்த வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா பிரச்சனையை பற்றியும் வீட்டில் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருமே பிரிஞ்சிருக்க மாட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவளோட வாயும் இவளோட குணம்தாம்மா. இவளோட நல்ல குணம் நல்லதுக்கும் உதவுது, நல்லா சண்டைக்கும் உதவுது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை என்ன அத்தை, அக்கா இப்போ தான் வந்திருக்காங்க, அக்கா மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுக்காக அத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அடியே நான் என்னடி சொன்னேன், ஏதோ வாய்க்கு வந்த அது மனசில் தோணுச்சு சொல்லிட்டேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாக்கு அதாவது யாரு நம்ம மயில் ஃபோன் பண்ணுறாங்க. மயில் ஃபோன் பண்ண உடனே நம்ம மீனாவோட முகமே ஒரு மாதிரி விழுவிழுன்னு ஆகிடு போயிடுது. என்னடி என்ன ஃபோன் வந்ததும் ஒரு மாதிரி ஆகிற, என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒன்றும் இல்லாத, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு நம்ம அதாவது மயிலோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நீ ஏதாவது பிஸியாக இருக்கியா, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும். அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை மீனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இது அதாவது இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்னு தோணுது. ஆனால் இது கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நான் காலையிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியும் வாந்தியும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது மீனா. நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறியா மீனா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா இல்லையானே எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்டம்ஸும் இப்படியெல்லாம் இருக்குதா. அதனால தான் மீனா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மீனா. உன்னால் கூட்டிகிட்டு போக முடியுமா, இல்லைனா நானே போய் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க நீங்கள், நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சொல்லவும், சரி மீனா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிருவேன், நீயும் உன்னோட ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீயும் என்னை கூட்டிகிட்டு போக வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா கவலையே படாதீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கோமதி கிட்டே, அத்தை எனக்கு ஒரு முக்கியமான வேலை வெளியே இருக்குது, அதனால் நான் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடி இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், அதுக்குள்ளே நீ போகிறேன்னு சொல்கிற, இருடி உனக்கு ஏதாச்சும் சமைச்சு போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லத்த எனக்கு எதுவும் வேண்டாத்த, நான் போயிட்டு இது கோட்ரஸில் சமைச்சு சாப்பிட்ணும், அதுவும் அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க வேற, அவங்களுக்கு நான் சமைச்சு வேற வைக்கணும், பரவாயில்லத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வேலை செய்கிற இடத்துக்கும் போயிடறாங்க. போன உடனே அங்கே அதாவது மீனாவோட ஃப்ரெண்ட் அதாவது நந்தினி அக்காவும் வந்துடுறாங்க. வந்த உடனே, அக்கா என்னக்கா மயிலக்கா வீட்டில் எல்லா வேலையும் நல்லா பார்க்குறாங்களாக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, உனக்கு தான் நான் நன்றியே சொல்லணும், இப்படி ஒரு பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இவ்வளோ அக்கறையாகவும் அன்பாகவும், என்னோட சொந்தக்கார் கூட இப்படியெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, அவ்வளோ அக்கறையாகவும் அன்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ அன்பும் அக்கறையும் யாருமே கொடுக்க மாட்டாங்க தெரியுமா, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா அவங்க ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தேடி கொடுங்கன்னு தான் கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு வேலையை வாங்கி கொடுத்துட்டோமேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா நினச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து மயில் வந்துடுறாங்க. இங்கே பாரு மீனா, எனக்கு இப்படி ஒரு வேலை வாங்கி கொடுத்ததை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியும்ல, செய்ய தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை எல்லாமே செய்ய தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு இதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை மீனா. அக்கா எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது, நான் இப்போவே கிளம்பவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமையில் நீ எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே இருக்கணும், நானும் வந்துட்டேன், நான் இதுக்கு மேலே என்னோட அத்தையை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் நம்ம மயிலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இங்கே பாருங்கள் மேடம், போன தடவை தான் நீங்கள் எனக்கு ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டீங்க, இந்த தடவையாவது எனக்கு செக் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லவும்,
நம்ம மயிலுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதாவது யூரின் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் வந்துடுது. வந்த உடனே டாக்டர் இருந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே டாக்டர் மூஞ்சில ஒரு சந்தோஷம். "இங்கே பாருங்க மேடம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே தரையில் கால் நிற்கல, அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. "மேடம், நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க? உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா?" அப்படின்னு நம்பவே முடியாத மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கும் ரொம்ப சந்தோஷம். "இங்கே பாருங்க மேடம், இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கொடுக்க அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "அக்கா, இதை மட்டும் சரவணன் மாமா கேட்டாருன்னா கண்டிப்பாக உங்களை ஏற்றுப்பாரு" அப்படின்னு சொல்லவும், நம்ம அதாவது மயில ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம சரவணன் ஏற்றுப்பார மாட்டாரான்னு நம்ம வர எபிசோடில்